சுட்டெரிக்கும் நண்பகல், வெயிலுக்கு கீழே தரிசு நிலத்துல வேலனும் இசக்கியம்மாளும் ரொம்ப சோர்வா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏங்க, கொஞ்சம் மெதுவா நடக்கலாமா? அந்த பெண்ணின் குரல் மென்மையா இருந்தது. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவளோட கால்கள் நடுங்குணுச்சு. களைப்பால அவளோட கண்கள் கனத்திருந்தன. இதுக்கு மேல என்னால போக முடியாதுங்க. வேலன் அவளை பார்த்தான். அவன் முகபாவம் அனுமானிக்க முடியாதது. சரி, நாம கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொன்னான். பக்கத்துல இருந்த ஒரு கள்ளிச்செடி நிழல்ல உட்கார்ந்தாங்க. களைப்பா இருந்த அந்த பெண் அவன் மடியில தலைய வச்சு படுத்தா. கொஞ்ச நேரத்துல அசந்து தூங்கிட்டா. அந்த மனிதன் அவளை பார்த்துட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்துல அவன் முகம் மாறுனுச்சு. பக்கத்துல இருந்த இசக்கியோட துணி மூட்டைய கையில் எடுத்தான். மெதுவா நகர்ந்து பக்கத்துல இருந்த ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்குனான். தூங்கிட்டு இருந்த அந்த அப்பாவி பொண்ணோட தலையில அந்த கல்லை போட்டு தலை சிதறத வேடிக்கை பார்த்தான். அவன் முகத்துல ஒரு கொடூர சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடுனான். கொஞ்ச தூரத்துல ஒரு கிராமம் தெரிஞ்சது. அவனை யாரோ பின்னாடி துரத்திட்டு வராங்க. நல்லா பார்த்தா அது இசக்கி தான். அவ கையில இப்ப ஒரு குழந்தை இருக்கு. அவன் அவளை பார்த்து பதறி போய் பயந்து ஓடுறான். அந்த கிராமத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சுறான் வேலன். என்னாச்சுப்பா உனக்கு? ஏன் இப்படி ஓடி வர்றன்னு அவன்கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவன், என் பேரு ஆனந்தன், நான் பூம்புகார் நகரத்திலிருந்து வரேன், என்ன ஒரு பேய் துரத்ததுன்னு சொல்றான். எல்லாரும் அவன் ஓடி வந்த திசையை பாக்குறாங்க. அங்க இசக்கி கையில குழந்தையோட ஓடி வர்றா. அந்த கிராமத்து பெரியவங்க பக்கத்துல வந்து, ஐயா, என் பேரு நீலி, இவர் என் வீட்டுக்காரர், எங்களை விட்டுட்டு தூர தேசத்துக்கு போறாரு, தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வைங்க, இந்த பச்சை புள்ளையோட முகத்தை பாருங்க, இதை விட்டுட்டு போக அவருக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லி அழுகிறா. கிராமத்தாளுங்களுக்கு அவன் மேல ரொம்ப இரக்கம் வந்துடுச்சு. ஆனா அவன், ஐயோ, இவ யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, இவ பொய் சொல்றா, அந்த குழந்தை யாருன்னே எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, என்ன போக விடுங்க அப்படின்னு சொல்லி மன்றாடுறான். அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே இசக்கி கையில இருந்த குழந்தை அப்பான்னு அவன் நோக்கி கைய நீட்டுச்சு. இத பார்த்த கிராமத்தாளுங்களுக்கு இவன் தான் அப்பா அப்படின்னு ஊர்ஜிதமாயிருச்சு. அவன் கெஞ்சிரான், அழுறான், காலை பிடிச்சி கதறான். ஆனா பெரியவங்க கேட்கல. உங்க வீட்டுக்கு தகவல் சொல்லி அனுப்புறோம், அவங்க வர்ற வரையும் நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள இருங்க அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்புனாங்க. வீட்டுக்குள்ள அனுப்பும் போது நீலி சொன்னா, ஐயா, அவர் வச்சிருக்க துணி மூட்டையில ஒரு கத்தி இருக்கு, அதை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல பெரியவங்க அவன்கிட்ட இருந்த அந்த கத்திய புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. அவன் எவ்வளவோ கதறியும் 2 பேரையும் குழந்தையோட சேர்த்து வீட்டுக்குள்ள அனுப்பி கதவை பூட்டிட்டாங்க. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருந்த சோழ குறுநில மன்னன் 2ஆம் செம்பியனுடைய மனைவி ரெட்ட குழந்தைகளை பெத்தெடுக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் நீலன், நீலின்னு பேர் வைக்கிறாங்க. ரொம்ப அழகான குழந்தைங்க ஆடம்பரமா அரண்மனையில வளர்றாங்க. செம்பியன் அவங்கள ரொம்ப கண்ணுங்கருத்துமா பார்த்து வளர்க்குறாரு. அந்த நேரத்துல அரண்மனையை சுத்தி இருந்த கிராமங்கள்ல இருக்க வீடுகள்லயும் விவசாய நிலங்கள்லயும் பட்டி போடுற கால்நடைகள் தினமும் காலையில மர்மமான முறையில இறந்து கிடந்ததை பார்த்து விவசாயிகள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஆடு மாடுகள் மடிகிறதையும் காணாம போறதையும் பார்த்து பயந்து, ஒருவேளை இது காத்து கருப்பா இருக்குமோ அப்படின்னு நினைச்சாங்க. அதனால அவங்க தினமும் இரவு கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒரு நாள் அவங்க பார்த்த காட்சி அவர்களை திகிலடைய வச்சது. அரண்மனையில இருக்க குழந்தைங்க நீலனும் நீலியும் அவங்க 6வது வயசை நெருங்கும் போது ஒரு விசித்திரமான இருள் அவங்கள ஊடுருவ தொடங்குச்சு. அவங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிறையல. தினமும் நைட்டு மெதுவா எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா 2 பேரும் ரகசியமா அரண்மனைக்கு வெளியில போய் கிராமங்கள்ல கட்டி வச்சிருக்கிற ஆடுகளையும் மாடுகளையும் கொன்னு கடிச்சு தின்னுவாங்க. அப்புறம்தான் அவங்க பசியே அடங்கும். தினமும் இரவு இது தொடர்ந்தது. அன்னைக்கு குழந்தைங்க 2 பேரும் ஆடு மாடுகளை கொன்னு ரத்தத்தை குடிச்சு அதோட பச்சை மாமிசத்தை தின்றத கிராமவாசிகள் மறைஞ்சிருந்து பார்த்தாங்க. மறுநாள் காலையில இந்த விஷயத்த மன்னர்கிட்ட போய் சொன்னாங்க. மன்னா, உங்க குழந்தைகள் சாதாரண குழந்தைகள் இல்ல, அவங்க குட்டி சாத்தாங்க, அவங்க தினமும் இரவு எங்க கால்நடைகளை கொன்னு தின்றாங்க அப்படின்னு சொல்ல மன்னரும் அதிர்ச்சி அடைஞ்சாரு. தன்னோட குழந்தைங்க இந்த மாதிரி கொடூர செயல்களை செய்யறத அவர் நம்பல. ஆனா ஒரு கட்டத்துல அவரும் குழந்தைகள் கிட்ட இருந்து வர ரத்த வாடைய பார்த்து நம்ப ஆரம்பிச்சாரு. மறுநாள் தன்னோட காவலர்களை கூப்பிட்டு கனத்த இதயத்தோட தன்னோட 2 பிள்ளைகளையும் போய் காட்டுல விட்டுட்டு வர சொன்னாரு. நீலனும் நீலியும் காட்டுல இருந்த ஒரு வேப்ப மரத்துல வளர்ந்து வராங்க. காட்டுல இருக்கிற மிருகங்கள், பறவைகள் எல்லாத்தையும் கொன்னு தின்றாங்க. ஆக மொத்தம் அவங்க மனிதர்களா வளரல. தினமும் நீலி நீலன் கிட்ட, அண்ணா, அவன் எப்ப வருவான் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கா. வருவாம்மா, பொறுமையா இருப்போம் அப்படின்னு அவன் தங்கச்சிய சமாதானம் பண்றான் நீலன். நாட்கள் ஓடியது. தினமும் நீலி காட்டு வழி பாதையில யாருக்காகவோ காத்திருப்பா. அப்படி ஒரு நாள் காத்திருந்து இரவு வேப்ப மரத்துக்கு திரும்பும்போது பக்கத்து கிராமத்துல இருந்த மனுஷங்க அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. அதுல நீலனும் இறந்துட்டான். நீலி கோவத்தோடையும் சோகத்தோடையும் தனியா அந்த காட்டுல வாழ்ந்தா.
அந்த காட்டுல தனியா வாழ்ந்த நீலி காட்டு வழி பாதையில போற எல்லாத்தையும் பயமுறுத்தி தொல்லை பண்ணிட்டு இருந்தா. அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு முனிவர் அந்த பாதையில போகும்போது பயமுறுத்தினா. கோபமான அந்த முனிவர் தன்னோட மந்திர கட்டுகளால பக்கத்துல இருந்த கள்ளிச்செடியில நீலி அடைச்சிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல தான் எதிர்பார்த்துட்டு இருக்க நிகழ்வு நடக்கணும். ஆனா அதுக்குள்ளேயும் முனிவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு நொந்து கோபக்கணல்ல துயரத்தோட கள்ளிச்செடிக்குள்ள அடப்பட்டிருந்தா. புழுதி படிஞ்ச பாதையில வறண்ட தரிசு நிலத்துல ஒரு மாட்டு வண்டி மெதுவா போயிட்டு இருக்கு. வறண்ட காற்று ஊளையிட்டது. சூரியன் இரக்கமின்றி அனல் வீசியது. நிலப்பரப்பில் ஆங்காங்கே இருந்த கள்ளிச்செடிகளின் மீது நீண்ட பயங்கரமான நிழல்களை வீசியது. வண்டியின் பின்புறத்துல ஒரு இளம் பெண் உட்கார்ந்திருந்தா. அவளோட கரிய கண்கள் உணர்ச்சி புயலை கொண்டிருந்தன. புதிதாக கட்டியிருந்த புடவையும் கழுத்துல பிரகாசமான மஞ்சள் நிறத்தாலையும் அவளை புதிதா திருமணமான பெண்ணை அடையாளப்படுத்துனுச்சு. முதன் முறையா தன் கணவன் வீட்டுக்கு போறா. ஆனா அவ கண்கள்ல மகிழ்ச்சியின் சாயல் இல்ல. மாறா அவளோட பார்வை சுத்தி இருந்த பொட்டல் காட்டுல இருந்துச்சு. கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் அவளுடைய இதயம் ஆழமா மூழ்குனுச்சு. அவ தேர்ந்தெடுக்காத ஒரு வாழ்க்கைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டதை அவள் முகம் காட்டுச்சு. வண்டியில முன்னாடி உட்கார்ந்திருந்த அவ கணவர் நாகராஜன் ஏதோ தனக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத மாதிரி எதுவும் பொருட்படுத்தாம உட்கார்ந்திருந்தாரு. அவங்க கிராமத்தை நெருங்கின போது ஏதோ ஒண்ணு அவ கண்ணில் பட்டுச்சு. கள்ளிச்செடிகளின் கொத்துக்களுக்கு மத்தியில ஒரு செடி தனித்து நின்றது. அவளோட கண்கள் சுருங்குனுச்சு. தான் அதை சரியா பாக்குறோமான்றதை உறுதிப்படுத்திக்க அவ இருமுறை கண் சிமிட்டினா. சம்மணமிட்டு உட்கார்ந்திருப்பது போன்ற வினோதமான வடிவிலான கள்ளிச்செடி அது. ஆனா தலை இருக்க வேண்டிய இடத்துல எதுவும் இல்ல. ஒரு வெற்று இடம். அவ சற்று முன்னோக்கி சாய்ந்தா. அவளுடைய பார்வை கள்ளிச்செடியின் விசித்திரமான தலையற்ற வடிவத்தில் நிலைகுத்தியது. சுட்டெரிக்கும் வெப்பத்தையும் மீறி அவ முதுகெலும்புல ஒரு குளிர் ஓடியது. வண்டி கிராமத்துக்குள்ள போச்சு. அங்க புழுதி படிஞ்ச தரையில சிதறி கிடந்த பாலடைந்த குடிசை இருந்தது. அவங்களுக்கு பெருசா வரவேற்பு இல்ல, இசை இல்ல, ஒரு தோரணம் இல்ல. எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் அலட்சியமா முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. இதுல இருந்து தெரியுது அவங்க குடும்பத்துக்கும் அந்த கிராமத்துல இருக்க யாருக்கும் இவங்க கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. வண்டி ஒரு சின்ன இடிஞ்ச குடிசைக்கு முன்னால் நின்றது. பலத்த காற்று வீசினால் சிதறிவிடும் என்று தோன்றிய இடம் அது. அவ கணவன் கீழே குதிச்சு அவளை பின்தொடரும்படி சைகை காட்டினான். வண்டியிலிருந்து இறங்கிய போது அந்த இளம் பெண்ணின் இதயம் மேலும் மூழ்கியது. அவளுடைய வெற்றுக்கால்கள் சூடான விரிசல் விழுந்த பூமியில் அமிழ்ந்தன. குடிசை, தன் புதிய வீடு ஆகியவற்றை பார்த்தாள். தன்னுடையதல்லாத வாழ்க்கையின் பாரம் தன் தோள்களில் அழுத்தப்படுவதை உணர்ந்தாள். நாகராஜனின் குடும்பத்தினர் அவங்க வீட்டு வாசல்ல அதிருப்தியான முகத்தோட ஒரு கடமைக்காக நின்னுட்டு இருந்தாங்க. குடிசைக்குள்ள இருந்த காத்து அடர்த்தியாவும் மூச்சு திணறச் செய்வதாகவும் இருந்தது. அந்த ஒற்றை அறை குறுகலானதாவும் உயிரற்றதாவும் உணர்ந்தது. சில மரச்சாமான்களின் மீது தூசி படர்ந்திருந்தது. குடும்பத்தின் பெரியவர்கள் எதுவும் பேசல. ஆனா அவர்களின் மௌனம் வார்த்தைகளை விட சத்தமாக இருந்தது. அவர்களுடைய அலட்சியத்தை அவளால உணர முடிஞ்சது. வலுக்கட்டாயமா உள்ள நுழைஞ்ச அந்த இளம்பெண்ணின் இதயம் மார்பில் படபடவென்று அடித்துக் கொண்டது. மறுநாள் இரவு மாமியார் மற்றும் அவர்கள் குடும்பம் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுறது அவளுக்கு கேட்கிற மாதிரி தான் இருந்தது. அவ நம்ம குடும்பத்துக்கு சரியா வருவாளா? மற்றொரு பெண் சிரித்தாள். அவளை பாருங்க, அவ நல்ல மருமக மாதிரி நடிக்க முயற்சி பண்றா. ஆனா இதெல்லாம் நடிப்பு. மாமியாக்காரி சொன்னா நாகராஜன்ட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும்னு. நாகராஜன் வந்தான். விஷயத்த கூடி பேசினாங்க. ஆனா அவங்க இப்ப பேசுறது லட்சுமி காதுல விழுகல. தன் குடும்பத்துக்கிட்ட நாகராஜன் சொன்னான், எனக்கு வியாபாரம் பண்றதுக்கு தேவையான நகை கிடைச்சது. இன்னும் கொஞ்ச நாள்ல வியாபார விஷயமா பூம்புகார்ல இருந்து நண்பர் ஒருத்தர் வராரு. அவர் கூட நான் போயிடுவேன். இனி நீங்க உங்க வேலைய பாருங்க அப்படின்னு ஒரு கள்ள சிரிப்போட சொல்லிட்டு உள்ள போயிட்டான். நாகராஜன் கிட்ட இருந்து ஏதோ அனுமதி கிடைச்ச மாதிரி எல்லார் முகத்திலையும் ஒரு புன்முறுவல். தன் கணவனின் வருகைக்கு காத்திருந்த லட்சுமிக்கு ஏமாற்றம். உள்ள போய் படுத்து தூங்கிட்டான். லட்சுமி மனசுல 1000 எண்ணங்கள் அங்கும் இங்கும் ஓடுனுச்சு. தாய் தந்தை இல்லாத அந்த பெண் தான் வயக்காட்டில் வெயிலில் நிலக்கடலை பறிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பொன் பொருள் எல்லாம் இப்ப அவ புருஷன் கையில. தன் தாய்மாமன் வலுக்கட்டாயமா செஞ்சு வச்ச கல்யாணத்தினால அவ அனுபவிக்கிற கொடுமைய நினைச்சு நொந்து போனா. இருந்தாலும் தன் கணவனை நம்புனா. நாளுக்கு நாள் அவ அனுபவிக்கிற கொடுமை அதிகமாச்சு. ஒரு கட்டத்துல அன்னைக்கு ராத்திரி குடும்பம் மொத்தமா சேர்ந்து அவள் தீத்து கட்ட முடிவு பண்ணாங்க. இத தெரிஞ்சுகிட்ட லட்சுமி தன் கணவன் நாகராஜன் வீட்டுக்கு வந்த உடனே விஷயத்த சொன்னா. நாகராஜன் சொன்னான், நான் இருக்க வரைக்கும் உன்னை யாரும் ஏதும் செய்ய முடியாதுன்னு நம்பிக்கையா சொன்னான். தன் கணவன் மேலிருந்த நம்பிக்கையில நிம்மதியா தூங்குனா. திடீர்னு ஒரு உணர்வு. யாரோ காலை பிடிக்கிற மாதிரி
திடுக்கிட்டு முழிச்சா கண்ணு துறக்க முடியல, கண்ணும் கட்டியிருந்தது, கத்த முடியல, வாயும் கட்டியிருந்தது. இதெல்லாம் செய்யறது தன் மாமனார் மாமியாரா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு தன் கணவனை உதவிக்கு கூப்பிடலானா கூப்பிடவும் முடியல. அந்த நேரத்துல அவ காதுல கேட்ட சத்தம் அவ இதயத்தை நொறுக்குனுச்சு. தூக்கி தொங்க விடுங்க அவள அப்படின்ற அவ கணவன் நாகராஜன் குரல். அந்த நிமிஷமே அவ உயிர் போன மாதிரி ஒரு உணர்வு. கொஞ்ச நேரத்துல லட்சுமியோட உயிரற்ற உடம்ப கீழே இறக்கி பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள புதைக்க வேலையாட்களை கூப்பிட்டாரு நாகராஜனோட தந்தை வேலப்பன். அவருதான் இந்த கிராமத்துக்கு பஞ்சாயத்து தலைவராகவும் இருந்தாரு. லட்சுமி உடம்ப தூக்கிட்டு போய் குழி வெட்டி மண்ணை போட்டு மூடுனாங்க. அதுக்கு மேல ஒரு கள்ளி செடி ஊண்டி வைக்க பக்கத்துல இருந்த கள்ளி செடியை வெட்டினான் அதுல ஒருத்தன். ஆனா அதுல இருந்த சில மந்திர முடிச்சுகளை அவன் கவனிக்கல, சேர்த்து வெட்டினான். அது நீலி, அந்த முனிவர் மந்திரம் போட்டு அடைச்சி வச்ச கள்ளிச்செடி. நீலி சுதந்திரமா வெளியில வந்தா. மறுநாள் காலையில லட்சுமி உடம்ப தூக்கிட்டு போன அந்த 2 பேரும் உடல் சிதறி செத்து கிடந்தாங்க. பூம்புகார் நகரத்தில் இருந்த ஆனந்த செட்டின்ற இளைஞன் வியாபாரத்துக்காக பலகை நல்லூர் கிளம்பும் போது அவர் அம்மா, நீ தென் திசை பக்கம் போகக்கூடாதுப்பா, உனக்கு கண்டம் இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு போகாத அப்படின்னு சொன்னா. ஆனா செட்டியார், வியாபார வேலையா அந்த திசையில போய் தான் ஆகணுமா சொல்ல, சரி இந்த மந்திர கத்திய உன் பைக்குள்ள வச்சுக்கோ, இது உன்கிட்ட இருக்கிறது வரையும் எந்த தீய சக்தியும் முன்னாண்டாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சா. செட்டியார் தென் திசை நோக்கி காட்டுல நடந்தாரு. கள்ளிச்செடியில இருந்து வெளியில வந்த நீலி வழக்கம் போல அன்னைக்கும் காட்டு வழிய பார்த்துட்டே இருந்தா. பொழுது சாஞ்ச நேரம் தூரத்துல யாரோ நடந்து வர்ற மாதிரி இருந்துச்சு. நீலி நல்லா பார்த்தா ஒரு ஆண் உருவம் வருது. செட்டியார் தான் வராரு. உடனே நீலி பக்கத்துல இருந்த கள்ளி செடிக்கு போனா. அந்த செடியை பார்த்து சிரிச்சா, அழுதா. வித்தியாசமான முக பாவனைகளோட பழி வாங்குற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கள்ளி செடியில இருந்து ஒரு முள்ளை எடுத்து அவ கையில கீறினா. ரத்தம் வந்தது. உடனே அது அவன்தான், அது அவனேதான் அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்தை கள்ளி செடி மேல சிந்துனா. செட்டியார் பக்கத்துல வர நேரம் அவ தன்னுடைய உருவத்தை ஒரு அழகான இளம் பெண்ணா மாத்திட்டு பக்கத்துல போனா. திடீர்னு பக்கத்துல வந்த அந்த அழகான பொண்ணை பார்த்து ஒரு கணம் தயங்குனாரு செட்டியாரு. நீலி சொன்னா, ஐயா, எங்க அண்ணனை இந்த வழியில எங்கேயாவது பாத்தீங்களான்னு கேட்டுட்டே பக்கத்துல நெருங்குனா. செட்டியாருக்கு இந்த நேரத்துல இவ்ளோ அழகான பொண்ணு இப்படி தலையில பூ வச்சுட்டு சிரிச்ச முகமா வர்றத பார்த்து சந்தேகம் வந்தது. இது கண்டிப்பா மோகினி பிசாசாதான் இருக்கும்னு நினைச்சு அவளுக்கு பதில் சொல்லாம வேகமா நடந்தார். நீலி விடல, அவரை பின்தொடர்ந்தா. செட்டியார் வேகமா ஓட அவளும் துரத்துனா. செட்டியாரு பையில இருந்த மந்திர கத்தி அவளை தன் சக்திகளை பிரயோகிக்க முடியாம தடுத்தது. செட்டியாரு வேகமா பக்கத்து கிராமத்து பக்கமா ஓட நீலி பக்கத்துல இருந்த கள்ளி செடியை உடைச்சி அதை ஒரு குழந்தையா மாத்தினா. கையில குழந்தையோட அந்த கிராமத்து பெரியவங்கள்ட்ட பஞ்சாயத்து பண்ணி அவர்கிட்ட இருந்த கத்திய புடுங்கிட்டு நீலியையும் செட்டியாரையும் ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சாங்க. அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணது நாகராஜனோட அப்பா வேலப்பன். வீட்டுக்குள்ள போன செட்டியார் நீலிய பார்த்து கேட்டாரு, ஏம்மா யாருமா நீ? இதுக்கு முன்ன உன்ன நான் பார்த்தது கூட இல்லையே, ஏன் இப்படி பண்ற? நீ மனுஷிதானா? இது உண்மையா குழந்தைதானான்னு கேட்க இப்ப சிரிச்சிட்டே நீலி சொன்னா, உன் வருகைக்காகத்தான் நான் இத்தனை வருஷமா காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி உண்மைய சொல்ல ஆரம்பிச்சா. ஒரு காலத்துல பழவூர்ன்ற ஊர்ல சிவகாமி என்ற பெண் வாழ்ந்து வரா. அவளுக்கு 2 குழந்தைகள். அதுல ஒரு குழந்தை தான் இசக்கி அம்மா. அவ ஒரு நாட்டிய பெண்மணி, கோவில்கள்ல நடனம் ஆடுவா. அதே ஊர்ல இருந்த வேலன் என்றவன் இசக்கிய காதலிக்கிறான். இசக்கிக்கும் அவன் மேல விருப்பம் உண்டு. ஆனா இது அவங்க அம்மா சிவகாமிக்கு பிடிக்கல. ஒரு கட்டத்துல வேலன், நீ வீட்டை விட்டு வந்துரு, நம்ம எங்கேயாவது போய் புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னான். வேலன் பேச்சை கேட்டு அவன் மேல இருந்த அதீத காதல் காரணமா இசக்கி வீட்டுல இருந்த நகை நட்டெல்லாம் எடுத்துட்டு அவன் கூட போனா. ஒரு காட்டுக்குள்ள போகும்போது இசக்கி அசந்து தூங்குற நேரம் அவ தலையில கல்ல போட்டு கொன்னுட்டு அந்த நகை பணமெல்லாம் எடுத்துட்டு அவன் ஓடிட்டான். அந்த நேரம் தலை சிதறி கிடந்த அவளோட ஆத்மா சொன்னது, என்ன நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டியே, உன்னை நான் பழி வாங்கியே தீருவேன், அதுக்கு இந்த கள்ளிச்செடிதான் சாட்சி அப்படின்னு சொல்லி மேலோகம் போனா. தன் தங்கச்சிய தேடி காட்டுக்குள்ள ஓடி வந்த இசக்கியோட அண்ணனும் அவளோட தலை சிதறிய உடலை பார்த்து துக்கம் தாங்காம உசுரமாச்சிக்கிட்டான். இசக்கி கிட்ட இருந்து நகை நட்டெல்லாம் திருடிட்டு போன வேலன் ஒரு நாகம் தீண்டி அவனும் இறந்துட்டான். 3 ஆத்மாக்களும் மேலோகம் போனது. இசக்கியோட ஆத்மா அமைதியற்று சிவபெருமானை நோக்கி சென்றது. அவரிடம் நியாயம் கேட்டது. அதற்கு சிவபெருமான், உனக்கு என்ன வேணும்னு கேட்க நான் மீண்டும் பிறக்க வேண்டும், என்னை ஏமாற்றிய அந்த வேலவனும் பிறக்க வேண்டும், அவனை என் கையால் நானே கொள்ள வேண்டும், இந்த வரத்தை தாங்கள் எனக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா. அவரும் சரின்னு சொல்ல இசக்கியும் அவளோட சகோதரனும் நீலன் நீலியா சோழ குறுநில மன்னர் செம்பியனின் அரண்மனையில பிறக்கிறாங்க. வேலவன் அனந்த செட்டியா பூம்புகார்ல பிறக்கிறார். இந்த பூர்வ ஜென்ம கதைய அனந்த செட்டியார் கிட்ட இசக்கி சொன்ன உடனே அவ கால்ல விழுந்து மன்றாடுறான் ஆனந்தன். ஆனா இசக்கி ஆவேசம் அடைஞ்சி தன்னோட சுயரூபத்தை காட்டுறா. அவனோட வயித்தை கிழிச்சி குடலை உருவி மாலையா போட்டுக்கிட்டு போன ஜென்மத்துல அவன் தனக்கு செஞ்ச பாவத்துக்கு பழி தீர்த்துக்கிட்டா. ஒரு காலத்துல
சுத்தி இருந்த காட்டுல இருந்த மரங்கள் எல்லாம் வெட்டின போது இறந்த தன் அண்ணனின் மரணத்திற்கு காரணமான இந்த கிராமவாசிகளையும் நாகராஜன் உட்பட வேலப்பன் குடும்பம் எல்லாத்தையும் கொன்னு தீர்த்தா. அதே ஆவேசத்தோட முப்பந்தல்ன்ற ஊர் பக்கம் போகும்போது அந்த வழியா வந்த தமிழ் மூதாட்டி ஔவையார் இசக்கியின் நிலைய பார்த்து அவளுடைய ஆவேசத்தை தனிய செய்தார். உன்னுடைய ஆத்மா சாதாரண ஆத்மா கிடையாது. அந்த சிவபெருமான் மற்றும் பராசக்தியின் ஆசி பெற்று உருவானவனி. உன்னுடைய கோபம், உன்னுடைய ஆக்ரோஷம் எதுவுமே நல்லவர்களை பாதிக்க கூடாது. தீயவர்கள் கிட்ட இருந்து நல்லவர்களை உன் சக்தி காப்பாத்தணும் அப்படின்னு ஔவை மூதாட்டி சொல்ல இசக்கி தன்னோட ஆக்ரோஷத்தை குறைச்சிக்கிட்டு அதே இடத்துல இசக்கி அம்மனா அருள் பாலிக்கிறா. இசக்கி அம்மனின் கோபத்தை தணிச்ச ஔவை மூதாட்டி ஔவையார் அம்மனா அதே கோவில்ல தனி சன்னதி ஏற்று மக்களை காப்பாத்துறாங்க. நாகராஜன் குடும்பம் அப்பாவி பொண்ணு லட்சுமிய கொன்னு புதைச்ச இடத்துல இருந்த கள்ளிச்செடி துளிர் விட்டது. இசக்கிகள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகின்றனர். நாகர்கோவில் திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் நாகர்கோவிலில் இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது. தமிழகம் மற்றும் கேரள பக்தர்கள் அதிக அளவில் இங்கு வந்து அம்மனை வழிபட்டுச் செல்கின்றனர். தமிழகத்தை மூவேந்தர்கள் ஆட்சி செய்த காலத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இவ்விடத்தில் ஒன்றாக கூடி பந்தல் அமைத்து தமிழ் புலவர் ஔவையார் தலைமையில் தங்களின் பிரச்சினைகளை பேசித் தீர்த்து தீர்வு கண்டதாகவும் இதன் விளைவாக முப்பந்தல் என்று இத்தலத்துக்கு பெயர் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இவ்வழித்தடத்தில் செல்லும் பேருந்துகள் உட்பட அனைத்து வாகனங்களிலும் பயணிப்பவர்கள் இக்கோயிலில் காணிக்கை செலுத்திய பிறகே பயணத்தை தொடர்கின்றனர். கையில் குழந்தையுடன் காட்சி தரும் இசக்கியம்மன் பற்றிய நாட்டுப்புற கதைகள் ஏராளமாக உள்ளன. அதில் ஒன்றுதான் தாங்கள் இப்போது பார்த்த கதை. முப்பந்தல் இசக்கியம்மன் அக்காலத்தில் மிகவும் ஆவேசத்துடன் விளங்கியதாகவும் தமிழ் மூதாட்டி ஔவையார் அம்மனை சாந்தப்படுத்தியதாகவும் புராண வரலாறு உள்ளது. இதை நிரூபிக்கும் வகையில் முப்பந்தலில் ஔவையார் அம்மன் என்ற பெயரில் ஔவைக்கு தனி சந்நிதி உள்ளது. மேலும் இசக்கியின் சகோதரனான நீலனுக்கும் தனி சந்நிதி அமைந்துள்ளது. முப்பந்தல் கோயில் கருவறையில் அம்மன் வடக்கு பார்த்த வண்ணம் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள். குழந்தை வரம், உடல் ஆரோக்கியம் வேண்டுவோருக்கும் பிணி தோஷங்களுக்கும் சிறந்த பரிகார தலமாக இக்கோயில் அமைந்திருப்பது சிறப்பாகும். இசக்கியம்மன் கதை மூலம் ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எந்த ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தாலும், கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் வஞ்சனையில் அநீதி இழைத்தாலும் அவள் இசக்கியாக மாறிவிடுகிறாள். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவள் பழிவாங்கியே தீருவாள். ஆகவே பெண்களை போற்றுவோம், பெண்ணியத்தை மதிப்போம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் முப்பந்தல் இசக்கியம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நம்முடைய குலதெய்வங்களோட வரலாற்று சினிமாட்டிக் ஸ்டோரியா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களோட சப்போர்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க. இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை பிரஸ் பண்ணி உங்க பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம். இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மௌனமதிலுடன் இணைந்திருங்கள். நன்றி.